ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் அந்த தேசத்தினுடைய ராஜா ஒரு பொற்சிலையை செய்து அதை பணிந்து கொள்ளும்படி கட்டளையிட்ட பொழுது அங்கு இருந்த தேவனுடைய மனிதர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபுநேகோ 3 வாலிபர்கள் கர்த்தருக்கு எதிரான காரியத்தை செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாய் அவர்கள் நின்றார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள்ள போட வேண்டிய ஒரு பெரிய தண்டனையை, ஒரு பெரிய ஆபத்தை அவர்கள் சந்திக்க நேரிட்டது. ஒருவேளை அவர்கள் அந்த இடத்துல சமரசம் செய்து கொண்டு, அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜா ஒரு பொற்சிலையை செஞ்சு வச்சிருக்காரு, ஆண்டவரே நான் என்ன பண்ண முடியும், நான் இந்த தேசத்தில் இருக்கிறேன், இந்த தேசத்தில் நான் சிறைப்பட்டு வந்திருக்கிறேன், நான் அதை பணிந்து கொள்கிறேன், என்னை மன்னிச்சுக்கங்க. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்கிறது போல, ஆண்டவரே அந்த பொற்சிலை நீதான் நினைத்து கொண்டு, உம்மை நினைத்து கொண்டு, உம்மை தொடுவது போல அதை நான் பணிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பணிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை, என்னை அன்றி உங்களுக்கு வேற ஒரு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளிலே பிரதான கட்டளை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த இடத்துல அந்த மனிதர்களை சமரசம் செய்து கொண்டு, உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து விடலாம், நமக்கு எதுக்கு பிரச்சனை, அவர்கள் சொல்றது போல கேட்டுட்டு போயிடலாம், ஆண்டவர் சூழ்நிலை அறிவார் அப்படின்னு அவர்கள் சமரசம் செய்து கொள்ளாமல், சத்தியத்தில் சமரசம் செய்து கொள்ளாமல், அந்த விசுவாசத்திலையும் அந்த தேவ வார்த்தையிலையும் அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். ஒருவேளை அவர்கள் சமரசம் செய்து கொண்டிருந்தால் அந்த தண்டனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் சமரசம் செய்திருந்தார்களானால் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையிலே அவர்களை போட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல, ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் அசாதாரணமானவர்களாய் அசாத்தியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாமல் ஒரு சாதாரண மனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்மை சுற்றி அநேக காரியத்தில் சமரசம் செய்து கொள்கிறோம். எதுக்கு சத்துருவை பார்க்கணும், எதுக்கு பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி சமரசம் செய்து கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். கர்த்தருடைய ஜனமே, சமரசம் செய்து கொண்டு ஒரு வாழ்கிற வாழ்க்கையில தேவனுடைய கரத்தை, தேவனுடைய கிரியையை, தேவனுடைய செய்கையை, தேவனுடைய மகிமையை நாம் ஒரு காலமும் பார்க்கவே முடியாது. சமரசம் செய்து கொண்டால் நமக்கு சத்துருக்கள் எழும்ப மாட்டார்கள். சமரசம் செய்து கொண்டால் பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம். ஒருவேளை சமரசம் செய்து கொண்டு வாழ்ந்தால் தேவனுடைய கரத்தை, தேவனுடைய கிரகிக்க கூடாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. சாத்ராக், மேஷாக், ஆபுநேகோ 3 வாலிபர்கள் சமரசம் செய்து கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையில அவர்கள் உறுதியாயிருந்தது நிமித்தம் அவர்கள் பெரிய தண்டனையை, ஆபத்தை, இடுக்கணை, இக்கட்டை, நெருக்கத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு அநேகர் சமரசம் செய்து கொள்வதற்கு காரணம் என்ன? தங்களுக்கு முன்பாக வருகிற அந்த போராட்டத்தை, தங்களுக்கு முன்பாக வருகிற அந்த அந்த வீணான பிரச்சனையில போய் நம்ம மாட்டிக்கணும். ஆகவே சமரசம் செய்து கொள்வோம். பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. நம்ம சமரசம் செய்யாம வாழ்ந்தால் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் என்று அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபுநேகோ 3 வாலிபர்கள் நினைத்திருப்பார்களே. ஆனால்
அந்த தேசத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்க முடியாது. நீங்கள் கவனித்து பாருங்களேன், அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையிலே இந்த 3 வாலிபர்களுக்கு நடுவில் 4வது நபராக தேவன் உலாவி வந்தார். எந்த இடத்துல சமரசம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதோ அங்கே தேவன் உலாவுவார். எங்கே தேவனுக்கும் தேவ பிரசன்னத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுடைய எல்லையிலே ஆண்டவர் உலாவி வருவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வார்த்தை சொல்லுகிறது, அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் ஆண்டவர் உலாவுகிறதை அந்த தேசத்தினுடைய ராஜா கண்டான். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. சமரசம் செய்யாதவர்களுக்கு சேதம் இல்லை. சமரசம் செய்யாதவர்கள் விடுதலையோடு வாழ்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்று. இன்றைக்கு நாம் சமரசம் செய்து கொண்டால் நம்முடைய தேவனை நாம் இருக்கிற இடத்துல காண்பிக்க முடியாது. இன்றைக்கு சமரசம் செய்து கொண்டால் நம்முடைய தேவனை நாம் வேலை செய்கிற இடத்துல காண்பிக்க முடியாது. ஆகவே சமரசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை அதற்கு ஈடாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் வாழ்கிற இடத்துல சமரசம் செய்யாத, வசனத்துக்கு சமரசம் செய்யாத, சத்தியத்துக்கு சமரசம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. அதன் மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.